சாதி மத இன வேறுபாடு இன்றி அனைவரையும் ஒருங்கிணைக்கும் சமத்துவ விழாவாக கொண்டாடப்படும் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டு பெருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான பெரிய தேர்பவனி கோலாகலமாக நடைபெற்றது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மாதாவை தரிசனம் செய்தனர். தேர்பவனியை தொடர்ந்து மாதாவின் பிறந்தநாள் கொண்டாட்டம் மற்றும் சிறப்பு திருப்பலி என கோலாகலமாக நடைபெற்ற வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு பெருவிழா குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். இந்தியாவில் பிரசித்தி பெற்ற கத்தோலிக்க கிறிஸ்தவ தேவாலயங்களில் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்திற்கு முக்கிய இடம் உண்டு. கீழை நாடுகளின் லூர்து நகர் என்ற பெருமையுடன் மத நல்லிணக்கத்திற்கு அடையாளமாக சர்வ மதத்தினரும் நம்பிக்கையோடு வழிபடச் செல்லும் ஆன்மீக சுற்றுலா தலமாக திகழ்கிறது வேளாங்கண்ணி. கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு மிக அரிதாக கிடைக்கக்கூடிய பசிலிக்கா என்ற அந்தஸ்து பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தின் கட்டிடத்தின் அழகு காண்போரை பிரமிக்க வைக்கும். இத்தகைய சிறப்புமிக்க வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு திருவிழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழா தொடங்கியது முதல் ஒவ்வொரு நாளும் பேராலயத்திலும் பேராலய வளாகத்திலும் மேல்கோவில் கீழ்கோவில் ஆகிய இடங்களிலும் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம், கொங்கணி, மராத்தி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதேபோல சிலுவை பாதை வழிபாடு, ஜெபமாலை, நவநாள் ஜெபம், மாதா மன்றாட்டு, திவ்ய நற்கருணை ஆசி உள்ளிட்ட பிரார்த்தனை நிகழ்ச்சிகள் விமர்சையாக நடந்தன. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மாதா பெரிய தேர்பவனி சனிக்கிழமை இரவு நடைபெற்றது. மின் விளக்கு அலங்காரத்துடன் புனித ஆரோக்கிய மாதா சொரூபம் தாங்கிய பெரிய தேர் பேராலய முகப்பிலிருந்து புறப்பட்டுச் சென்றது. மாதா தேருக்கு முன்பாக புனிமிக்கேல் சமன்சு, புனித சூசையப்பர், புனித அந்தோனியார், புனித செபஸ்தியார், அமலோற்பவ மாதா, புனித உத்திரிய மாதா ஆகிய தேர்கள் வண்ண விளக்குகளால் அலங்காரங்களுடன் அணிவகுத்தன. இந்த 7 தேர்களையும் கோவாவில் இருந்து வந்த கொங்கணி பெண்கள் சுமந்து சென்றது விழாவின் கூடுதல் சிறப்பாகும். போர்ச்சுகீசிய கைகளிலே தவழ்ந்திட்ட தாய் நீ, தத்தளித்த கடலினில் காத்திட்ட தாய் நீ. தேர்பவனியில் பேராலய அதிபர் இருதயராஜ், பங்குதந்தை அற்புதராஜ், பொருளாளர் உலகநாதன், உதவி பங்குதந்தையர்கள் பரிசுத்தராஜ், ஆரோ ஜேசுராஜ் உட்பட ஏராளமானோர் பங்கேற்று தேர் மீது பூக்களை தூவி ஜெபித்தனர். தேர்பவனி பேராலயம் முன்வந்து சேர்ந்ததும் புனித ஆரோக்கிய மாதாவிற்கு நன்றி செலுத்தும் விதமாக பிரார்த்தனை நிறைவேற்றப்பட்டது. அந்த தேரை தூக்குவதற்கான முக்கிய காரணம் என்னவென்றால் அந்த மக்களுடைய பக்தி முயற்சி. 2வது, இந்த அன்னையினுடைய திருவிழா, அதனுடைய உச்சம், த கிரவுன் ஆஃப் த செலப்ரேஷன். காரணம் என்னவென்றால் இந்த ஆரோக்கியனுடைய திருத்தலம் அனைத்து மதங்களுடைய சங்கமாக இருக்கின்றது. கிறிஸ்தவ மக்களாக இருந்தாலும் சரி, புறமத சோழர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, அனைத்து இட் இஸ் த ஐக்கன் ஆஃப் த ஆல் த ரிலிஜன்ஸ். It embraces all the religious faith, all the faith and cult. அதனால் எல்லா மக்களும் ஒன்று கூடி சமமாக இந்த ஆண்டு பழம் சிறப்பிக்கின்றோம். ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து இந்த விழாவிலே பங்கெடுத்திருக்கின்றார்கள். இந்த ஊடகங்கள் வழியாக பங்கெடுத்து ஜெபித்த உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதாவின் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி காலை பேராலயத்தில் சிறப்பு கூட்டு திருப்பலி நடைபெற்றது. இதில் தமிழகம் மட்டுமின்றி வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். ஞாயிறு விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டதால் வேளாங்கண்ணியே விழா கோலம் பூண்டிருந்தது.